ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நாம் வந்து ஜெர்சி கிராஸ் மாடுக்கும் கெச்எஃப் கிராஸ் மாடுக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள வித்தியாசம் என்ன, அதோட திறன்கள் என்ன, ஸோ எந்த மாடு பார்த்தீங்கன்னா வாங்கினா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணைக்கு செட் ஆகுங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி நீங்கள் அந்த மாடை வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜெர்சி கிராஸ்லேருந்து ஆரம்பிச்சிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிற மாடு பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு 5 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டு போடுற நிலைமையில் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் மாடு வளர்க்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாலுக்கு தான் பார்த்தீங்கன்னா வளர்க்குவாங்க. ஸோ நான் வந்து பால்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த மாடு எவ்வளோ பால் கறக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 7லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 லிட்டர் 13 லிட்டர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது கறக்கும். ஸோ 1 லிட்டர் 2 லிட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஸோ அது மாடுகளை பொறுத்து. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கறக்காது இந்த மாடு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமானது இந்த ஃபேட் எஸ்என்எஃப் பார்த்தீங்கன்னா அது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேட் எஸ்என்எஃப்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி இந்த பால் சொசைட்டி தெரியுங்களா, அந்த இடத்துல ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா எஸ்என்எஃப் ஃபேட்லாம் வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காசு பார்த்தீங்கன்னா சேர்த்தி கொடுப்பாங்க. சேர்த்தி கொடுப்பாங்கன்னா 60 ரூபா 70 ரூபா கொடுக்க மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் 40 ரூபா 42 ரூபா அவ்வளோதான் வரும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து வராது சொசைட்டியில் கொடுக்குறது. இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடுகளுக்கு ஊற்றுனீங்கன்னா நீங்கள் இந்த ஃபேட் எஸ்என்எஃப் பார்த்தீங்கன்னா அது செக் பண்ண தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து வீடுகளுக்கு ஊற்றினா உங்களுக்கு 50 ரூபா பார்த்தீங்கன்னா கையில் காசு இருக்குது. 50 ரூபா 55 ரூபா பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடுகளுக்கு டேரெக்டாக ஊற்றிடலாம். ஸோ நான் எல்லா வீடியோவும் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டேரெக்டாக வீட்லேயே எல்லா பாலையும் பார்த்தீங்கன்னா ஊற்ற ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா லாபமே எடுக்க முடியும். மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த மாட்டோட விலை, அதாவது எவ்வளோ ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க முடியும். ஜெர்சி கிராஸ் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நல்லா பால் கறக்கிற மாடாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 35,000லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 50 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விலை வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல மாடு வாங்கிக்கலாம் ஜெர்சி கிராஸில். இந்த வத்தக்கரையெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த பால்லாம் கறந்து 1 லிட்டர் 6 லிட்டர் கறக்கிற மாதிரி மாடுங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 12,000 15,000 அந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிடைக்கும் சந்தையில். அப்புறம் இந்த ஜெர்சி கிராஸ் மாடு உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இருக்கும். சந்தையில் இருக்கும், வீடு ஊருக்காட்டில் வளர்ப்பாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாடு இருக்கும். நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம், எங்கேயுமே தேட தேவையில்லை. ஸோ அதில் நல்ல மாடு எதுன்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்குறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருக்கும். அப்புறம் வந்து இப்போ எல்லாத்துக்கும் டவுட்டாக இருக்கும், புதுசாக மாடு வாங்கினா இடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மாடுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து 90% பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இடிக்காது. ஏதோ ஒரு 10% பார்த்தீங்கன்னா வந்து சில மாடுக்கு பார்த்தீங்கன்னா இடிக்கும். சில மாடு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பால் கறந்தால் அவங்களே தான் கறக்கணும், வேறு யாராச்சும் வந்து கறந்தால் இடிக்கும். சில மாடு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க கோழி இது மாதிரி ஏதாவது குறுக்கால போனால் அதெல்லாம் இடிக்கும். ஸோ அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சில மாடுகள் இருக்கும். ஸோ எல்லா மாடுகளையும் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா பழகிடுச்சுன்னா எதுவும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊர் கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா செட் ஆகாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செட் ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப காலமாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது கிராஸ் ஆகி இந்த மாடுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஊர் கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே செட் ஆகும். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த மழை அடிக்கும், வெயில், குளிர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அடிக்கும். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாடு பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆகிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து மாடு வெயிலில் நல்லா கேட்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் வெயிலே கட்டக்கூடாது. அதுவும் பார்த்தீங்கன்னா மாடு தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயில் கட்டினா ஸோ கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா உள்ளே நீங்கள் சாலைக்குள்ளேயோ செட்டுக்குள்ளேயோ இல்லை மரத்துக்கடியோ பார்த்தீங்கன்னா கட்டி வச்சுருங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து எந்த மாடாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வெயில் என்ன கெஸ் எலும்பும் மூச்சு வாங்கும், பால் குறையும். ஸோ அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. ஸோ தீவனம் தண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக தான் எடுக்கும். ஸோ மாடு பார்த்தீங்கன்னா நல்லா குட்டியாக பார்த்தீங்கன்னா குள்ளையாக தான் இருக்குது இந்த மாடு சிலதுக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த சைஸில் தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து தீவனம் தண்ணி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் எடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலும் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மாடு வளர்க்குறீங்கள முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நோய். ஸோ மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நோய் வருது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அரிதாக தான் பார்த்தீங்கன்னா நோய்களில் வரும். ஸோ இந்த ஆட்டுக்கு கோழிக்கு வர மாதிரி பார்த்தீங்கன்னா அடிக்கடி நோய்களாக வராது. வர நோய் பார்த்தீங்கன்னா வந்து மடி நோய், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காய்ச்சல், சளி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மை இது மாதிரி பார்த்தீங்கன்னா தான் நோய் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரேராக வரும். ஸோ இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 மாத்திரை ஒரு ஊசி போட்டாவே பார்த்தீங்கன்னா சரியாயிடும். இந்த ஜெர்சி கிராஸ் மாடுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா அதுவே முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நோயை குணப்படுத்திக்கும் இந்த சளி காய்ச்சல்லாம்.
அது போக கேட்கலனா தான் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் மெடிசன் கொடுக்கணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த டாக்டரை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வைத்தியம் பண்ணணும். ஸோ இந்த ஜெர்சி எப்படி வந்துச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரின் ப்ரீடு. ஸோ இந்த ஃபாரின் ப்ரீடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊர் மாட்டில் வந்து கலந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்சி கிராஸாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அது எந்த ஃபாரின் கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ கூகுளில் சர்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகவே தெரியும். ஸோ இது தங்கறதுக்கு பார்த்தீங்கன்னா செட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு செட்டு இருந்தாவே போதும். ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த காரை போட்டு நீட்டாக ஸோ இந்த தகரம் போட்டு பெருசாக பார்த்தீங்கன்னா வந்து செட்டு மாதிரி போடுவாங்க பார்த்தீங்களா, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லை. ஓரளவுக்கு சாதாரண தகரத்துலேயே ஓலையிலேயே மேய்ந்து செட்டு இருந்தால் போதும், மழை தண்ணி உள்ளே வராமல். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாடு தங்கிக்கும். மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த நோய் வராததுக்கு. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த ஜெர்சி கிராஸை பற்றின பாயிண்ட் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிரிச்சப் கிராஸ் பார்க்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கெச்எஃப் கிராஸ் மாடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. ஸோ இதை எழுப்ப வேண்டாம். ஸோ அதை வாட்டு படுத்துக்கிட்டும் நான் ஒரு வீடியோ போட்டுருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பால் எவ்வளோ கறக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது கெச்எஃப் கிராஸ்லேயே வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மாட்டை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் வந்து மாறுபடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பால் எவ்வளோ வரும்னா ஒரு 12லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து 25 லிட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கெச்எஃப் கிராஸ் மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பால் கறக்கக்கூடியது. ஸோ அது வந்து மாட்டை பொறுத்து கெச்எஃப் கிராஸ்லேயே பார்த்தீங்கன்னா மாடு பொறுத்து இருக்குது. அதோட சைஸை பொறுத்து ஓரளவுக்கு குட்டி சைஸாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கறக்கும். நல்லா மடிக்கட்டாக இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி கறக்கும். நல்ல பெரிய மாடு அது மாதிரி இருந்துச்சுன்னா அது மாதிரி ஒரு கறக்கும். ஸோ 12லேருந்து பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் கறக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மாட்டை நீங்கள் வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாம் கெச்எஃப்பில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பால் அதோட எஸ்என்எஃப். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து சொசைட்டிக்கு ஊற்றுனா பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா காசு ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன ஜெர்சி கிராஸை விட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து காசு ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. ஏன்னா அதில் வந்து எஸ்என்எஃப் ஃபேட்லாம் வந்து ரொம்ப கம்மி. நாளுக்கும் பார்த்தீங்கன்னா கீழே தான் வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இது வந்து 12லேருந்து 25 லிட்டர் கறக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து பாலோட எஸ்என்எஃப் ஃபேட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பால் வந்து தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜெர்சி கிராஸ் மாட்டை கம்பேர் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை பாலை இது மாதிரி காய வச்சு குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது தெரியும், தண்ணி மாதிரி ஃபீல் பண்ணுறது. தீவனம் போட்டால் அந்த பருத்தி கொட்டை புண்ணாக்கு மாடு தீவனம் இதெல்லாம் நல்லா அதிகமாக கலந்து போட்டால் வரும்னு சொல்லுவாங்க. வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ஜெர்சி கிராஸ் மாடு பார்த்தீங்கன்னா அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வர முடியாது. ஸோ அது பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வரும். ஸோ பெட்டர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் வீடுகளுக்கு ஊற்றுறது தான் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். சொசைட்டிக்கு ஊற்றினா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நீங்கள் காசு எடுக்க முடியாது. வன்குழி தள்ளு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பால் ஏன் இவ்வளோ அதிகமாக கறக்குன்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாடோட குணமே பார்த்தீங்கன்னா இப்படி தான். ஸோ இந்த திறனே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வரும். ஸோ பால் பார்த்தீங்கன்னா நல்லாவே கறக்கும். சில மாடுகளாக பார்த்தீங்கன்னா கெச்எஃப் கிராஸ்லாம் நல்லா பெருசாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஜெர்சி மாடு பார்த்தீங்கன்னா இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 சில டைம் பார்த்தீங்கன்னா 3 நல்லா ஓரளவுக்கு கறக்கிற ஜெர்சி மாடு 3 சேர்த்துனா கூட இந்த கெச்எஃப் கிராஸோட பால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பக்கத்தில் வராது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து இது பால் பார்த்தீங்கன்னா நல்லாவே கறக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 ஜெர்சி கிராஸ் இல்லை 2 ஜெர்சி கிராஸ் வைக்கிற இடத்துல இந்த ஒரே ஒரு பார்த்தீங்கன்னா இந்த கெச்எஃப் கிராஸ் வைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கெச்எஃப் அந்த கிராஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் கலந்துருக்குது அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பால் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு எவ்வளோ சதவீதம் 30%, 50%, 80% அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ கலந்துருக்கோ இதோட அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பால் அதிகமாக கொடுக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் தீவனம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த 3 மாட்டு கஷ்டப்பட்டு வெட்டி நறுக்கி அதை போட்டு அந்த 3 மாட்டு சாணி வளைச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு மாட்டை வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ அந்த 3 மாட்டு தீவனம் இதுக்கு போட்டால் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே கறக்கும். ஸோ மெயின்டெனன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி, டைமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மி. எல்லாமே பார்த்தீங்கன்னா நேரத்தை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே மிச்சப்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த சைடு வந்து நம்ம எடுப்போம், பொசிஷனை மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதோட மெயின்டெனன்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா கண்ணு கருத்துமாக பார்த்துக்கணும். ஸோ இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நோய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தாக்கிடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மடி நோய். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து பால் நிறைய கறக்குது, மடி பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த காரை இந்த கான்க்ரீட் காரையோ இது மாதிரி போடாமல் மேட்டு போடாமல் நீங்கள் வெறும் மண் தரையில் கீழே படுக்க வச்சு ஸோ அந்த மண் தரை ஈரமாக இருந்து அந்த காம்பு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த கிருமி உள்ள வச்சுங்க மடி வீக்கம் பார்த்தீங்கன்னா வந்துடும், மடி காய்ச்சல் இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி மாடுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கும்போது மறக்காமல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த காரையில் பார்த்தீங்கன்னா வந்து செட்டு போட்டு காரை போட்டு கீழே
மேலே நல்லா தகரத்தை போட்டு நல்லா மேய்ஞ்சி தண்ணி வராத மாதிரி வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த நோயும் பார்த்தீங்கன்னா வராமல் காப்பாற்ற முடியும். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து மடிநோய் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டில் வர்றது அதிகமாக. மற்ற எந்த நோயுமே வராது. மடிநோய் பட்டு வரும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து மாடு பார்த்தீங்கன்னா வந்து எந்திரிக்காமல் பார்த்தீங்கன்னா படுத்துக்கும். நிறையா பார்த்தீங்கன்னா சத்து பற்றாக்குறையில் நிறையா பால் கறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எந்திரிக்காமல் பார்த்தீங்கன்னா படுத்துக்கும். ஸோ அது ஒரு நோய் இருக்குது. ஸோ இந்த 2 பார்த்தீங்கன்னா மெயினாக வருது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. இந்த மாடு பார்த்தீங்கன்னா வந்து இது குள்ளாரி மாடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா ஃபஸ்ட் டைம் வந்து கன்று போட போகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வளரல. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த ஜெர்சி கிராஸ் மாடு சைஸ் தான் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் டைம் அடுத்த டைம் கன்று போட போது பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா பெருசாக வளர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் கொஞ்சம் நாங்கள் கேர் எடுத்துக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் சின்னதாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸு அதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கல்லே ரொம்ப கஷ்டமானது. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து தாறுமாறாக சொல்லுவாங்க. நீங்கள் சந்தைக்கு போனால் பார்த்தீங்கன்னா வந்து 25 லிட்டர் 20 லிட்டர் கறக்கிற மாடெலாம் பார்த்தீங்கன்னா வந்து 1,00,000 1,20,000 80,000 அது 70,000 இது மாதிரி பார்த்தீங்கன்னா தான் ரேட்டே சொல்லுவாங்க. இந்த 70 கீழே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சந்தையில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து மாடு வாங்க முடியாது இந்த ஹெச்எஃப் கிராஸு. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்து 70 தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த 70,000 பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாட்டை வாங்குறதுக்கு நீங்கள் அங்கே இருக்க இந்த ஹெச்எஃப் கிராஸ் மாடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20,000 பார்த்தீங்கன்னா 25,000 மாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 வாங்கிக்கலாம். ஸோ 3 வாங்குகிற இடத்துல பார்த்தீங்கன்னா தான் இந்த 1 வாங்க முடியும். ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹெச்எஃப் கிராஸில் அதிகமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாங்க வருவாங்க. பாலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக கறக்குன்னு சொல்லி எல்லோரும் வராங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா தாறுமாறு ஏறிடுச்சு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பாலுக்கு நல்லா தான் கறக்குது. ஆனால் ரேட்டு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட. ஸோ இந்த மாடு யார் கரெக்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பண்ணை வச்சுருப்போம் அதெல்லாம் பெரிய பண்ணையோ சின்ன பண்ணையோ. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் மாதிரி வச்சு நல்லா பால் ஊற்றி மெயின்டைன் பண்ணுறீங்கள பார்த்தா இந்த மாடு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மற்ற சாதாரண விவசாயிகளை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 வீட்டுக்கு 3 வீட்டுக்கு பக்கத்தில் பால் ஊற்றுறது இது மாதிரி வச்சுக்கிறீங்களுக்கு நமக்கு இந்த ஜெர்சி கிராஸ் மாடு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தீவனம் தண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிடும். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறையா பால் கறக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தீவனம் தண்ணி நல்லாவே குடிக்கும். ஸோ நீங்கள் ஜெர்சி கிராஸ் மாடுக்கு போகிற அளவுக்கு தீவனத்தை போட்டு விட்டிங்கன்னா பால் கம்மியாயிடும். ஸோ இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தீனி கொடுக்கணும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜெர்சி கிராஸு ஹெச்எஃப் கிராஸோட மாடலோட திறன்கள் ஸோ பயன்களும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த மாட்டை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதுபோக எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஹெச்எஃப் மாடல் சொன்னால் பார்த்தீங்களா உங்களுக்கு 70,000 அதுக்கு மேலே தான் போகும். 1,25,000 வரைக்கும் போகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை வாங்குறதுக்கு பதிலாக ஸோ வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ காசு இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால் ஒரு கன்றுக்குட்டி வாங்கிடுங்க. ஹெச்எஃப் கிராஸ்லேயே பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்தையிலையோ ஊர்காட்டிலையோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்பாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்எஃப் கிராஸ் மாட்டு கன்றுக்குட்டிக்காதுங்க உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு 9 மாத கன்றுக்குட்டினா ஒரு 15,000 20,000 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லாவே கொடுப்பாங்க. ஸோ அந்த இங்கே ப்ரைஸ் இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா நெகோசியேஷன் பண்ணி ஒரு நல்ல கன்றுக்குட்டி அதாவது எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா நல்லா பால் கறக்கிறதா நல்லா கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கன்றுக்குட்டி நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3-4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து கன்று போட்டுரும். நீங்கள் ஒரு 20,000 அந்த கன்றுக்குட்டி வாங்கியிருந்தீங்கன்னா 4 வருஷத்தில் பார்த்தா கன்று போட்டுருச்சுன்னா உங்களுக்கு வந்து 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000-70,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிச்சமாயிரும். ஸோ மாடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபமாக கிடச்சிரும். ஸோ அது மாதிரி நீங்கள் கன்றுக்குட்டி வாங்குறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இந்த கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாட்டிலேருந்து போட்டுச்சு பார்த்திங்கன்னா ஒரு மாடு ஒன்று இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து கன்றுக்குட்டியை வாங்கலை. அந்த ஹெச்எஃப் கிராஸ் கன்றுக்குட்டி ஒரு ஜெர்சிக்கு ஒரு மாடு இருந்துச்சு. ஸோ அந்த மாடில் பார்த்தீங்கன்னா வந்து அதில் பார்த்திங்கன்னா பிறந்தது தான் பார்த்திங்கன்னா இந்த ஹெச்எஃப் கிராஸு. ஸோ ஊசி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹெச்எஃப் ஊசி போட்டாங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து பிறந்தங்காட்டி இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செலவு எதுவும் பண்ணல. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மாடு பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு ஃபைனலாக. ஸோ இது 70,000 போட்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு மாடே பார்த்தீங்கன்னா வந்து 4 வருஷம் வச்சு கிடச்சிருச்சு. அந்த மாடு எங்களுக்கு இருக்கான்னு தெரியல. அந்த பெரிய மாடு இந்த ஹெச்எஃப் கிராஸ் கன்றுக்குட்டி போட்ட மாடு விற்றுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு கருப்பு மாடு ஒன்று. ஸோ அந்த கருப்பு மாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்எஃப் கிராஸ் மாடு இந்த பிறந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த மாடு அது இல்லை இன்னொரு மாடு இருந்துச்சு. ஸோ அது பார்க்குறேன் அங்கே எங்கேயாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை விற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பாட்டுக்கு இந்த கன்றுக்குட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டில் தான் வந்துச்சு. ஸோ அந்த தேக்கு மாற்றுக்கிட்ட ஒரு மாடு இருக்குதுங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த மாட்டில் இருந்தால் பார்த்தீங்கன்னா பிறந்துச்சு. ஸோ 3 மாடு பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிடச்சிருக்கு ஹெச்எஃப் கிராஸ்லேயே.
ஸோ 3 மாடு பார்த்தீங்கன்னா செலவு பண்ணி வேண்டிய காசில் உங்களுக்கு அது ஃப்ரீயாகவே கிடச்சிருச்சு. ஸோ நம்ம மாடு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எந்திரிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் சைஸ் எவ்வளோ இருக்குன்னு. ஜெர்சி கிராஸ் சைஸில் இருக்கும் பார்த்தீங்களா, நான் ஏற்கனவே முன்னாடி காட்டின மாடு சைஸில். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் கண்ணுக்குட்டி வாங்கி ரொம்ப நாள் கழிச்சு அது பார்த்தீங்கன்னா பெருசாச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காசு மிச்சம். ஸோ தட்ஸ் ஆல். அப்புறம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் ஒரிஜினல் கெச்எஃப் மாடே வாங்கலாமா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா ஒரிஜினல் கெச்எஃப் மாடு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா கஷ்டம். ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கிராஸில் தான் இருக்குது. ஸோ 80%, 90%, 70% பார்த்தீங்கன்னா கெச்எஃப் கலந்த மாடு கிராஸில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒரிஜினல் கிராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போய் செலக்ட் பண்ணி அங்கே பார்த்தா வாங்கணும். அது எப்படி ஒரிஜினல் கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களே வச்சு வாங்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கெச்எஃப் கிராஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே தாங்கும் நம்ம ஊர் கண்டிஷனுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாடு வாங்குறது தான் பெஸ்ட்டு நம்ம ஊருக்கு. அப்படியே கெச்எஃப் மாடு நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட செட்டு போட்டு நான் சொன்ன மாதிரி நல்லா தண்ணி வாட்டர் பைப்பில் மேலே தண்ணி போட்டு ஸ்மாய்ச்சர் இது மாதிரி பார்த்தீங்கன்னா தெளிச்சுட்டே இருக்கிற மாதிரி செட்டு நல்லா நீட்டாக இல்லை தண்ணி ஊற்றி கழுவி விடுற மாதிரி பார்த்தா நிறையா வேலை பண்ணணும். ஸோ வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடு வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து முன்ன பின்ன அனுபவம் இருந்தால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நிறையா மாடு வாங்கிக்கலாம். ஸோ அனுபவம் இல்லாத பார்த்தீங்கன்னா வந்து மாடு வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மாட்டை வாங்கி பழக்கிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடு வாங்குறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ என்னோடய சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிலேயே பார்த்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ப்ராப்ளத்துக்கும் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்ல டாப்பிக்கோட பார்க்கலாம். பாய்.